களத்துல ஓட்டு போட்டு ஜெயிக்கல, இன்ஸ்டாலையும் ரீல்லையும் ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாங்க. நீ அதை புரிஞ்சுக்கணும். மெஜாரிட்டி மக்கள், அதாவதுங்க 1,34,00,000 ஓட்டும், 1,54,00,000 ஓட்டு, கிட்டத்தட்ட 2,90,00,000 ஓட்டு, 3 கோடி ஓட்டு வந்து இந்த ஆட்சிக்கு எதிராக போட்டிருக்காங்க. நீங்க புரிஞ்சுக்கணும். நான் அடிக்கடி சொல்றேன்னா அதுல காரணம் இருக்கும். 3 கோடி ஓட்டு நேர ஓட்டு, அவருக்கு விழுந்த ஓட்டு வெறும் 1,72,00,000 ஓட்டு தான். அதனால வந்து பெரும்பான்மை மக்கள் இந்த அரசை விரும்பல. அதனால வந்து இந்த சூழ்நிலையில இந்த ஒரே நாள் ஒரு தேர்தல் வந்தா நல்லதுன்னு நினைக்கிறோம். எங்களுடைய ஸ்டாண்டு, இந்த ஆட்சி இருக்கக்கூடாது, தொடரக்கூடாது. ஒரு மோசமான ஆட்சி. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன நடக்குன்னு பாத்தீங்களா? ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய கேள்விகளுக்கு கூட ஒரு அமைச்சர்களுக்கு பதில் சொல்ல தெரியல. ஒரு பிடிச்சு வச்ச பொம்மை மாதிரி உட்கார்ந்துருக்காரு ஒரு முதலமைச்சர். அப்ப எங்க பொதுச் செயலாளர் சொல்றதுல என்ன தப்பு? பொய்க்கால் குதிரை ஆட்சி. இது ஒரு பொய்க்கால் குதிரை ஆட்சி. அதனால இது வந்து இந்த ஒரே நாடு ஒரு தேர்தல்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு தேவைங்கிறது மாதிரி எங்களுடைய ஸ்டாண்ட் நாங்க எடுக்க போறோம். எங்க பொதுச் செயலாளர் என்ன அவர் இது அறிவிப்பு அல்ல, தொண்டர்களா நாங்க எங்களுக்கு வந்து இந்த ஒரே நாடு ஒரு தேர்தல் வரணும். இந்த 2029 நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வந்தால் அதிமுக அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றீங்க. வரவேற்க நாங்க எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கோம். அதுக்குள்ள மக்கள்கிட்ட மனநிலை மாறிடுச்சு. இன்றைக்கு உள்ள மின்வெட்டு பிரச்சனை, இன்னைக்கு உள்ள சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இன்னைக்கு உள்ள இந்த தேர்தல் வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றாம போலி. ஒரு மாசம் தானே சார் ஆயிருக்கு, இன்னும் கொடுங்க சார், டைம் கொடுங்க சார். ஒரு மாசங்க 2,500 ரூபா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்கறதுக்கு நாங்க டைம் தர்றோம். ஏன்னா இப்ப ஃபண்ட் இல்ல, நீங்களே சொல்லிட்டீங்க. தாய்மாமன் சீர் தர்றோம் சொன்னீங்க, பிறக்கிற குழந்தைகளாம் மோதிரம், அதுக்கு நாங்க டைம் தர்றோம். 6 சிலிண்டர் தர்றோம்னு சொன்னீங்க, அதுக்கு நான் டைம் தர்றேன். இதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு எவ்வளவு வேணுமா? 2 லட்சம் கோடி வேணும். தமிழ்நாட்டினுடைய கடன் தொகை எவ்வளவு? 14 லட்சம் கோடி. எவ்வளவு நீங்க வடிகட்டுறீங்க? 64% வடிகட்டுறீங்க வருவாயில. 34% நீங்க நீங்களே எப்படி செயல்படுத்த போறீங்க? எதுக்கு போய் சொல்றீங்க? உங்களுக்கு தான் 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரியும்ல, ஏன் தேர்தல் வாக்குகள் இந்த மாதிரி பொய்லாம் சொல்றீங்க? அதனால இந்த ஆட்சி அகலுங்க. இது மோசம். இந்த ஆட்சியே பண்ண முடியாதுங்க உங்களால. ஆட்சி அகல வேணும். அதுக்காகவே ஒரே நாடு ஒரே தேர்தல் வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ஓகேவா? தேங்க்யூ சார்.